இதுல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. ஏ நண்பா, இது என்னதுன்னு தானே பார்க்குறீங்க? ரொம்ப யோசிக்க வேண்டாம், நானே சொல்கிறேன். இதுதான் மெரைன் அக்வேரியமோட கிட்னி. ஆமாங்க, நம்ம உடம்புல எப்படி கிட்னி ரத்தத்தில் உள்ள தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து சுத்தப்படுத்துதோ, அதே மாதிரி இந்த மெரைன் அக்வேரியம் ஸ்கிம்மர் வந்து மெரைன் அக்வேரியமில் உள்ள வாட்டரில் உள்ள தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வாட்டரை சுத்தமாக வச்சுக்கும். ஹெல்த்தியான ஸ்கிம்மேட்டு இப்படி தான் இருக்கும். ஸ்கிம்மரை கரெக்டான செட்டிங்ஸில் இயக்கும் போது தான் இந்த மாதிரியான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அக்வேரியமில் உள்ள டிசால்வ்டு ஆர்கானிக் வேஸ்ட்டு, ப்ரோட்டீன்ஸு, அப்புறம் இம்ப்யூரிட்டிஸு இது எல்லாமே வந்து பாஸ்பேட்டு நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கிம்மர் வந்து கலெக்ட் பண்ணிடும். அக்வேரியமில் ஒவ்வொரு நைட்ரேட்டும் பாஸ்பேட்டே இருந்துச்சுன்னா ஏர் ஆல்கே, சைனோ ஆல்கே, டைனோ ஆல்கே மாதிரியான தேவையில்லாத ஆல்கே பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஓவர் நைட்ரேட்னால சில ஃபிஷ்ஷஸ் இரிட்டேஷன் தாங்க முடியாமல் சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் மெரைன் அக்வேரியம் சின்னதோ பெருசோ கண்டிப்பாக பிராண்டடான ஒரு மெரைன் அக்வேரியம் ஸ்கிம்மர் வந்து போட்டு தான் ஆகணும். உங்கள் அக்வேரியமோட சைஸை சொல்லுங்கள், உங்களுக்கு ஏற்ற ஸ்கிம்மரை நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ.